ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா தி வேர்ல்ட். நான் உங்க அனு. இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச குழு குழுன்னு ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு இது போல் ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த பிஸ்கெட் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, வீட்டில் இருக்கிற லெஃப்ட் ஓவரான பிஸ்கெட்ஸ்லையோ இல்லை மேரிகோல்டு, பார்லேஜி, இப்படி இந்த பிராண்ட் பிஸ்கட்டாக இருந்தாலும் இது போல் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நாம் கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது போல் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதை இப்போது பல்ஸ் மோடில் வச்சு இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் யூஸ் பண்ணுறதுனால இது கூட 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கிறேன். இது ஆல்ரெடி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் வேறு பிராண்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதோட ஸ்வீட்னஸை பொறுத்து சுகரை கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அடுத்து இது கூட 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறுன பால் சேர்த்து இது போல் அகைன் ஒரு 30 செகண்ட்ஸுக்கு பல்ஸ் மோடியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அப்புறம் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதனால் இந்த ஐஸ்கிரீமுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் ஒரிஜினல் சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு உண்டான கலரும் கிடைக்கும். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ரிச் ஃப்ளேவருக்கு இது கூட வெனிலா எசன்ஸ் இருந்ததுன்னா ஒரு 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் இப்போ அகைன் ஒரு 30 செகண்ட்ஸுக்கு இது போலவே பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு உடனே இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸுக்கு இது போல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்புறம் இதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்போ நடுவில் இது போல் சாக்கோ பில்ஸ் கிடைக்கிறப்போ அதையும் சேர்த்து நாம் பைட் பண்ணுறப்போ செம்மையாக இருக்கும். இப்படி ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துட்டு இதோட லிட்டை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு லிட் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இது கூட பட்டர் ஷீட்டோ இல்லை அலுமினியம் ஃபாயிலோ மேலே கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா உள்ள கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகி ஐஸ்கிரீம் சொதப்பலாயிடும். இதை இப்போ ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசர் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்க, 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இது நல்லா இது போல செட் ஆயிருக்கு. இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிட்டு இதை இப்போ நாம ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக ஈஸியாக ஸ்கூப் பண்ணிக்க வருது. இதுக்கு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் எல்லாம் தேவையில்லை. நார்மலாக இது போல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்டியை வச்சு அழகாக ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோ சாஃப்டாக ஒரிஜினல் ஃப்ளேவரோட ரிச் டேஸ்ட்டில் அவ்வளோ அட்டகாசமாக இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி குட்டீஸ்களுக்கு கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் பல ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் ரெசிபிஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை இப்போ நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போல் அட்டகாசமான வேற ஒரு ரெசிபியில் வந்து உங்களை எல்லாம் நான் அகைன் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Manu. Thanks for watching.